அப்படி பார்க்க வேணாம். இவ்வளவு நேரம் பொண்ணுக்கு தங்கச்சி மாதிரி இருந்தாங்க, இப்போ உன் பொண்ணுக்கு அக்கா மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு புதிய பொண்ணுன்னு நினைக்கல. என் ஹஸ்பண்ட் வந்தது என் கேர்ளுக்கு அங்கே கழட்டி விட்டேன். அவங்க கேப்ல போறாங்க. இதுங்களுக்கு எல்லாம் 15,000 20,000 40,000 இந்த பக்கம் காலில் கட்டுற போட அதோட காஸ்ட்லி. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்னா வளையல் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ராமன் சேனல்ல வீடியோ போய் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. ஸ்வேதாக்கு வந்து நம்ம ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ஸெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகவே நான் பெங்களூர்ல இருந்து லீவ் போட்டுலாம் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஸ்வேதாக்கு சாரி எடுக்க போறோம். ஸோ அப்படியே எனக்கும் சாரி எடுக்கணும். ப்ளீஸ் I don't have a good saree, guys. அவ்வளோ சரி விடுங்க, எதுக்கு சாரி எடுத்து. ஸோ லெட்ஸ் கோ. சீக்கிரமா போறோம், சாரி எடுக்கிறோம். பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து மண்டபம் பார்க்க போறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ மை காட், சில்லி திங்ஸ். நாங்கள் சாரிக்காக போறோம். லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். அப்படி பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்வேதாக்கு படம் வைக்கிறோம். அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேணாம். சாரி தான் எடுக்கிறோம். சாரி கடை அதெல்லாம் கணக்கில் தலங்க போய் கண்ணாடி பார்ப்போம். யாரு ஃபங்க்ஷனா என்ன எனக்கு வாங்கி தரல. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? செம்மையா இருக்கு. கேட்டிருக்காரு, கொஞ்சம் சத்தமா சொல்ல. அவளுக்கு கேட்குற மாதிரி சொல்ல. இவ்வளவு நேரம் பொண்ணுக்கு தங்கச்சி மாதிரி இருந்தாங்க, இப்போ உன் பொண்ணுக்கு அக்கா மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு திருட்டு மொழி எப்படி மொழி பாப்பாரு பாக்குறியா? ஸ்வேதா அதிசயமா பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு தான் நடிப்பா. இது நல்லா இருக்குல்ல? பொண்ணா கொஞ்சமாவது நடி, கொஞ்ச நேரம். உலக அழகி நான் தான். நாங்களும் புடவை தேடுறோம். அவளுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சீனை போடுறோம். அடுத்த கடைக்கு வந்தாச்சு, தேடுவோம். சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு அதை விட இது பிடிச்சிருக்காமான்னு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் இது அதை விட பிடிச்சிருக்கு. பிளவுஸ் அம்மா பிளவுஸ் மெட்டீரியல் ஒரு ரஜந்தா சாந்திக்கு வாங்கினேன். உனக்கு தான் பிளவுஸ் தான். அதுக்கு அந்த அந்த கலர் செட் ஆகுமா? எல்லாரும் சாரி வாங்கிட்டு பிளவுஸ் பார்ப்பாங்க. அவங்க பிளவுஸ் வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி சாரி நம்ம லேபிள்ல இருந்து எடுத்துப்பாங்க. மம்மி 2000 சாரி வச்சிருக்கேன். 2000 சாரிக்கு நான் இது பண்ண முடியாது. எந்த பிளவுஸ் போதும் எனக்கு எல்லா சாரிக்கும் மேட்ச் பண்ணுவேன். ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. ஓகே, நாங்கள் முடிச்சிட்டோம் ஷாப்பிங்கு. ராமுக்காக வெயிட் பண்ணுறோம். ராம் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. நாங்கள் 4 பேர் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். அப்படியே வேர்க்குது, பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம். ராம் வந்த அப்புறமா நம்ம கார்ல போகலாம். 15 minutes later. ராம் வந்துட்டாங்க. ராம் வந்துட்டாங்க. பாத்தியா ஸ்வேதா? நம்மள பிக்கப் பண்ண வந்திருக்கேன் தானே சொன்னாங்க. இங்க பாரு கொஞ்சம். இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு புதிய பொண்ணுன்னு நினைக்கல. நீ காரங்கடா, எங்கடா பைக்ல வந்து எங்கடா வாங்கிட்டு போறீங்க? எங்களை பிக்கப் பண்ணிட்டு போங்கடா. நான் எரும மாடுங்களா, நான் கேப் புக் பண்ணிட்டு உங்களால கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். அவங்க சொல்லவே இல்ல. இதுல போனா நாங்க கார்ல வரோம்னு சொல்லவே இல்ல. அவங்க சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? வாய் சொல்லிட்டு போலாமேடா. ஒரே அடி 2.5 கிலோ கறி எடுத்துருவேன். நாங்க இங்க தான் நியர் பை வடபழனிக்கு வந்தோம். நியர் பை வடபழனி. சரி, ஸ்வேதா போட்டோ வச்சுக்கோங்க. ஏய் ஸ்வேதா, தாய்க்கெல்லவி வரா ஒதுங்கிக்க இந்த பவுன் தாய். அதெல்லாம் இருக்கட்டும். சரிதான், சும்மா தண்டமா வந்திருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க வந்து ரோட்ல நின்னுட்டு இருந்தோம். நான் உன்கிட்ட சொன்னா நான் கார்ல வரேன்னு. டேய், நீ என்கிட்ட நீ வரேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ வரேன்னு. இல்ல இப்பதான் ஆபீஸ்க்கு வந்து நான் பைக் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேனா இல்லையா? பைக் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்து வருவேன்னு நினைச்சேன். நீ ஒரு லூசுன்னு எனக்கு என்ன தெரியும்? ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு பெங்களூர் டோலி மாதிரி இருக்கு. ஹலோ, வேணாப்பா, நான் எதுவும் சொல்ல. Humpty Dumpty sat on a wall. சரி ஓகே गाइस, சரி ஓகே, போய் தொலைங்க. நான் கேப் புக் பண்ணி போறோம். பாய், டீ கடைக்கு போலாம் வாங்க. டேய், உன்னை நம்பி நான் அந்த கடையில நீ ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஐஸ்கிரீமே இல்ல. போலி நீ தின்னும் தொப்பை நரம்பு. நாங்க போறோம். போலி வேண்டாம், நம்ம டயட் மம்மி டயட். சாரி மம்மி, லெட்ஸ் கோ மம்மி.
செம்மையா இருக்கு டீ. நீ சொன்ன மாதிரி இல்லடா, ஐஸ்கிரீம் கடையை காட்டுவே போய் கேட்டா ஐஸ்கிரீம் இருக்காது, அந்த மாதிரி இல்ல, உண்மையாவே நல்லா இருக்கும். ஒரு நாள் திரும்ப வருவோம்க்கா. போய் அப்படி போயிட்டு திரும்பி வா, போய் அப்படி போயிட்டு திரும்பி வா. கொழுப்பு ஏன்டா தேவையில்லாம அசிங்கப்படுற? சரி வந்த வேலை முடிஞ்சு கிளம்புவோமா? அதுவும் சரிதான், வாங்க போவோம். போனா ஓசியில டீ வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. பிரியாணி வாங்கி தருவாங்கன்னு நினைச்சோம். நாங்க பிரியாணி சாப்பிட்டோம், நூடுல்ஸ் சாப்பிட்டோம், அப்படியா? ஐயோ ஐயோ பரோட்டா சாப்பிட்டோம். பரோட்டா ஏதோ வெறித்தனமா சாப்பிட்டு வந்திருக்காரு. பயங்கரமா சாப்பிட்டுருக்கோம். ஹலோ மேடம், நாங்களும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். நான் சாப்பிடல, நான் உள்ளே வெஜ் தான் சாப்பிட்டேன். உள்ளி வச்சு உள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதானே? என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? ஒல்லி வெஜ் தான், ஒல்லி ஆயிட்டே இருக்கிறது ஒல்லி வெஜ். 2 seconds later. போதுமாடா? இதுவே பத்தாது தான், பட் இது பத்தாதான். இதெல்லாம் நான் ஒரு வாய் குடிச்சேன். எனக்கு ஒரு கப் வேணும். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இப்ப பத்தல காட்டி. பிரச்சனை மாதிரியே இது ரொம்ப நேரமா போட்டுருக்கீங்க. இப்போ இல்ல, ஒரு அரை மணி நேரமா பாக்குறேன். குனிஞ்சு அவனுக்கு அவனை சூரிய வச்சுக்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இந்த மூஞ்சி நம்ம கிட்ட தான் இருக்கா, வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா, அசிங்கமா இருக்கு, எடுத்து குப்பையில போட்டாங்களா அப்படின்னு பாக்குறான். Basically, I'm from born and brought up in Bangalore. It's a very cold climate here. It's very. அது அப்படியே கன்னடா இருக்கு. அது வந்து நான் சொல்லிட்டா பத்தாயினி வேக பண்ணி இந்த ரெண்டு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீ எல்லாத்துக்கும் இந்த டயலாக் தான் சொல்லுவேன். சாப்பிட்டீங்களா? பத்தாயினி வேக பண்ணி தூங்க வரலையா? பத்தாயினி வேக பண்ணி. எல்லாம் ஓகே. தூக்கம் வரலையா கேள்விப்பட்டிருக்கேன், தூக்கம் வரலையா? அது வந்து கர்நாடகா ஆச்சு. அவ கன்னடால பேசுறான். கேப் சொல்ல. பத்தாயினி வேக பண்ணி. நீங்க மலையாளத்துல என்ன கேட்டாலும் நான் பேசுறேன். எங்க மலையாளத்தை பேசு. மதி மதி. எனக்கு தெரிஞ்ச அவளோட ஆள் பேர் மதி. கரெக்டா கட்டுவிட்டா. பாப்பா ஃபங்க்ஷனுக்கு அந்த மதியம் கூப்பிடுவா. என்னமா லவ்வரை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவா அப்படின்னு பேசி. அவரை ஃபங்க்ஷனை கூப்பிடுவாளா? வரமாட்டேன். பாப்பா வாசல்ல நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். கத்தியோட சங்காத்துருவேன். என் ஹஸ்பண்ட் வந்தது என் கேர்ளுக்கு அங்கே கழட்டி விட்டேன். அவங்க கேப்ல போறாங்க. ஆமா, நம்ம 2 பேரும் பைக்ல போலாம். டேய், நீ போய் ரேபிடோல புடிச்சு போயில எப்படியாவது போட பாய்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நார்மலா பேசினாலே பயமா இருக்கும். இல்ல வா 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 வேற. சரி சாப்பிட்டு டக்கு டக்கு கிளம்புறோம் நாங்க. பாய்டா. பாய். பஜ்ஜி சாப்பிடுறேன். கருமம், அது நீ தின்றுக்கிறத பார்த்தாலே மனுஷன் பக்கத்துல வேற ஒருத்தர் சாப்பிடுறாரு, கேவலமா நினைப்பாரு. பாய் டாடா பாய் see you. இன்னும் போலையாமா நீங்க? டேய், குகன் வண்டியில போகும்போது பின்னாடி உட்காந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சீரியஸா உண்டு. ஆடிட்டே இருக்கான்டா, பாவம்டா அந்த வண்டி ஓட்டுற மனுஷன். அடினே இருப்பேன். திரும்புறான், டான்ஸ் ஆடுறான், பாட்டு கேக்குறான். அதிசயமா டிக்கி தெரியாம போறானே நினைச்சு சந்தோஷப்பட்டு. அதை தாண்டி நான் இவனை கூப்பிட்டு வந்தேன்ல, ஆ, வண்டி அப்படியே அலசுது. வண்டி அலசும். ஏன்னா அவன் அந்த ஆட்டம் ஆடுவான். இப்ப நம்ம பைக்ல போய் ரொம்ப நாள் ஆகுதுடே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க பைக்ல போறோம், ஜாலியா இருக்கு. காக்கோட்டிங். கடை பேர் ஒரு மார்க்கமா வச்சிருக்காங்கடா. ஏய், கோழி. கோழியோ? சரி, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா பேசு. சும்மா சொன்னேன்டா, கோழின்னு கடை பேர் வச்சிருக்காங்களே, அது எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டேன். நீ உருட்டுமா? டாடிங்க பாரு, சாரி ஸ்வேதாக்கு. நாங்க மட்டும் செலக்ட் பண்ணாம ஒரு பெரிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அம்பிகா அப்படின்னு. அவங்க கிட்ட அவங்களுக்கு தான் ட்ரெண்ட் எல்லாமே தெரியும். சூப்பரா இருக்குல்ல பார்டர். ஆமா, செலக்ட் பண்ணாங்களா? நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அமிச்சோம். அவங்க செலக்ட் பண்ணாங்களா? அவங்க இவ்வளவு நல்லா செலக்ட் பண்ண மாட்டாங்களே. கேட்டிங்களா அம்பிகா? செஞ்சுக்கோங்க அப்புறமா. குறுகல் செம்ம கிராண்டா இருக்கு. இது வந்து எனக்கு அது எனக்கு நான் எனக்கு 2 சாரி எடுத்திருக்கேன் ஆண்டி. 2மே கட்டிப்பேன். 2மே எப்படி கட்டுவ? எப்படி இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் இப்படி போடு. நான் கட்டும் போது பாருடா நொட்டு.
ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால 2 saree எடுத்துருக்கேன். இன்னொரு என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படி தெரியுமா? என்னது இந்த சாரி விலை ஒரு 2000 ரூபாய். இந்த சாரி விலை வெறும் 2500. ஓகே. இந்த சாரி விலை 15000 ரூபாய். 15000 ரூபாய். அம்மாடி. ஃபர்ஸ்ட் நாங்க இந்த மாதிரி எடுக்கலாம்னு யோசிச்சோம் ஸ்வேதா, ஆனா அது ஏன்னா அது பட்டு இல்ல, அதனால அது ஒரு மாதிரி டைலமாலேயே தான். பட்டுல செல்லமா செல்லமா என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? அதனால சரி பட்டு தான் கட்டணும் அப்படின்ற ஒரு சாங்கியத்தின் பிரகாரம் பட்டு எடுத்துட்டோம். அதான் இப்போ 50,000 எடுத்தா கல்யாணத்துக்கு 60,000 எடுக்க முடியும். 60,000 எடுக்க முடியும். எப்படி மறுநாள் கல்யாணம் தான் லிபர்ட்டிக்கு அப்புறம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். குழந்தைக்கான ஃபங்க்ஷன்லாம் நாங்க பண்ணல. நான் பண்ண முடியாம யாரை பத்திமா பேசுற? உன்னை பத்தி தான். எந்த குழந்தை அப்படின்னாங்கல்ல. தெரியுது, நீ மூடு. ஜனபதி அவன் மெல்ல மணிக்கிட்டு இதெல்லாம் கழிக்கிறதுக்கு என் குழந்தைக்கு எடுத்த ட்ரெஸ் விலையே 1200 ரூபாய். அதாவது பட்டு பாவாடை எடுத்தோம். இதுங்களுக்கெல்லாம் 15,000 20,000 40,000. இந்த பக்கம் காலில் கட்டுற போட அதோட காஸ்ட்லி. காலைல உனக்கு தனியா சாரி கட்டுறாங்களா? காலையில ஒரு சாரி. காலையிலயா? நான் கால்ல கட்டுறாங்கன்னா கால்ல ஒரு சாரி கட்டிட்டு மேல இன்னொரு சாரி கட்டுவாங்கன்னு நினைச்சேன். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எனக்கு கொஞ்சம் பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி தக்க. உன் பாஷை ரொம்ப எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா, உன் கூடவே வாழற எனக்கே அப்ப புரிய மாட்டேங்குதுமா. நீ இப்போ பெங்களூருக்கு ஐயா என்னால புரிய மாட்டேங்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் கண்டிப்பா டாடி, எப்படிதான் நீ வாழறன்னு எனக்கு தெரியும். லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அம்மாவோட அந்த ரியாக்ஷன் தயவு செஞ்சு நீங்க ஜூம் பண்ணி மீன் போடுங்க. ஏன் மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்கா? உன்னை வச்சு மீன் டெம்ப்ளேட் இல்லை அம்மா. டே நான் சொன்னதான்டா, அப்ப ஏதோ மண்டையில பிரச்சனை மாதிரி தான்டா நீ. ஆனா இன்னொரு சூப்பர் ஐடியா என்னன்னா, ரூபாய்க்கு நமக்கான இந்த சாரிக்கான இது சும்மா ஃப்ரீயா கொடுத்தாங்க இந்த பிளவுஸ். பரவாயில்லையே. இதுல நான் சட்டை தச்சு போட்டுப்பேன். சட்டை தச்சு போட போறியா? உனக்கு டாடிக்கும் சட்டை தைக்கணும். இது பின்னாடி இப்படி இப்படி இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கவுண்ட் எடுக்கிறோம். யாரெல்லாம் கூப்பிட போறோம் கவுண்ட் எடுக்கிறோம். 2 seconds later. சார் தூங்கிட்டா சார். எவ்வளவு அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு தனியா உட்கார்ந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காங்க. போதுமா தூக்கம்?